தேவன் யோசேப்புக்குள் பெருமை இருக்கின்றது என்று தேவன் அறிந்தும் தேவன் யோசேப்புக்கு அவனை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கின்றார் என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் கொஞ்சம் பொறுத்திருந்து யோசேப்புக்கு ஒரு 25 வயசு வந்த பின்பதாக, அல்ல யோசேப்பு கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த பின்பதாக, யோசேப்புக்குள்ள அந்த பெருமை கொஞ்சம் போன பிறகு தேவன் அவனுக்கு கனவுகளை கொடுத்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருந்தா கொஞ்சம் கதை வித்தியாசமா இருந்திருக்குமே என்று நம்ம யோசிக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் ஏன் யோசேப்புக்கு அந்த வாலிப வயதிலேயே அந்த கனவை தந்தார் என்றால், அவனுக்குள் தேவன் அந்த பெருமையை பார்த்தார். தேவன் பார்த்த பொழுது தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருந்தார் என்று தேவன் அறிந்திருந்தார். அதை தேவன் நடப்பிக்க அந்த பெருமை பரீட்சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த நிமித்தம் தேவன் அவனுக்கு 17 வயதிலேயே அந்த கனவை கொடுத்து, அந்த 17 வயதிலிருந்தே தேவன் தம்முடைய செயலை யோசேப்புடைய வாழ்க்கையில துவங்கி 17 வயதிலிருந்து தேவன் அறிந்திருந்தார். அவனுக்கு 30 வயது வந்த பின்பதாக அவன் எகிப்துல மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துல நான் அவனை நிறுத்தணும். அதனால அவனுடைய வாலிப வயதிலே நான் அவனுடைய வாழ்க்கையில நான் கிரியை செய்ய ஆரம்பிக்க போறேன். அந்த சின்ன வயதிலிருந்தே அவனை பல அனுபவங்கள் வழியாக நடத்தி சென்று அவனுடைய வாழ்க்கையில என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அவனுடைய வாழ்க்கையில நான் கிரியை செய்ய போகின்றேன் என்று அந்த இளம் வயதிலே தேவன் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சொப்பனத்தை தந்தார். சில நேரத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல அப்படிதான் ஆண்டவர் செயல்படுகின்றார். நாம் நம்மளுடைய தகுதியை பார்த்து தேவன் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை. நமக்குள் தேவன் பல காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றபடியால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்மளுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில், நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தேவன் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி அதை நாளைக்கே செய்து விடுவார் என்பது நிச்சயம் அல்ல. ஆனால் தேவன் தம்முடைய வேலையை துவங்குவார் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையா இருந்து நாம் நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக அவருடைய நோக்கங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஆமென் சொல்லலாமா?